வணக்கம் நண்பர்களே, லைட் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறேன். நாம் மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வருகிற வீடியோஸில் கண்டினியூஸாக அதனுடைய தொடர்ச்சியை நான் போட போகிறேன். நீங்கள் கம்பல்சரி ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 வீடியோலேருந்து நீங்கள் பார்த்தா தான் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த சர்ச் பாரில் போயிட்டு கிளிக் பண்ணி வின்வேர்டுன்னு டைப் பண்ணலாம், இல்லைனா மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு டைப் பண்ணலாம். என்ட்ரு தட்டினீங்கன்னா அந்த வேர்டுக்குரிய சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். இப்போ ரீசைஸில் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். லாஸ்ட்டு போன வீடியோவில் கிளிப்போர்டை பற்றி பார்த்தோம், ஃபாண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் டேபில் பேராகிராஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஹெட்டிங் நம்ம அடிப்போம். அதுக்கு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணணும், இல்லைன்னா கண்ட்ரோல் இ. கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈன்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் வந்தோம். ஏற்கனவே நான் சொன்னேன், ஃபாண்ட்டை டைம்ஸ் நியூ ரோமனில் வச்சுக்கோங்க. 16 ஃபாண்ட் சைஸ் 16 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டைப் அடிக்க போகிறீங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வேணுன்னா கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் லெட்டரில் அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அடித்து முடிச்சோடனே என்ட்ரு தட்டிட்டு லெஃப்ட் சைடு வரணுன்னா கண்ட்ரோல் எல் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா இந்த அலைன் லெஃப்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஃபாண்ட் சைஸை 12 வச்சுக்கோங்க. தான் நார்மல் ஃபாண்ட் சைஸ். கேப்ஸ் லாக்கும் ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சென்டென்ஸை டைப் பண்ண போகிறீங்க. ஒரு கண்டென்ட் இருக்கலாம், இல்லை கண்டென்ட் இல்லைன்னா நீங்கள் சைடில் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த கண்டென்ட்டை பார்த்து டைப் அடிக்கலாம். இப்போ நான் ஒரு டைப் அடிக்கிற விண்டோ வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன் கண்டென்ட்டை. இப்போ நான் இந்த கம்ப்யூட்டர் பேசிக்குன்ற கண்டென்ட்டை பார்த்து டைப் பண்ண போகிறேன். அப்போ இந்த விண்டோவை ரீஸ்டோர்னா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விண்டோவையும் ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. எந்த கண்டென்ட் டைப் படிக்கணுமோ அந்த கண்டென்ட் இந்த டைட்டில் பாரில் எந்த ஐக்கான் மேலேயும் வச்சு மூவ் பண்ணக்கூடாது. எம்டி ஸ்பேஸிங்னு தான் இருக்குது. அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடை இங்கே வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் டைப் அடிக்கிறதுக்கு இந்த 4 கார்னரை நீங்கள் வச்சு இன்னும் டபுள் ஏரோ மாதிரி கிடைக்க பாருங்கள். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெருசும் சின்னதும் மாற்றிக்கலாம். ஸோ என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் பெருசாகிக்கோங்க. கண்டென்ட் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜூமை கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கண்டென்ட்டை பார்த்து நான் அடிக்க போகிறேன். எப்பயும் போல் இங்கே அடிக்க போகிறீங்கன்னா கர்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேராகிராஃப் அடிக்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் உள்ளே தள்ளி வரணும் அப்படின்னா டேப்ன்றதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஒரு 5 ஸ்பேஸ் உள்ளே வந்துடும். இதை டைப் அடிக்கிற முன்னாடி பேஜ் செட்டப் பண்ணணும். பேஜ் செட்டப் பண்ணுறது எப்படின்னு கிளாஸ் 1ல் கற்றுக் கொடுத்துருக்கேன். போய் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சரி, டைப் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேராகிராஃபை அடித்து முடித்த பிறகு நெக்ஸ்ட் என்ட்ரு தட்டினீங்கன்னா அதே மாதிரி நார்மலுக்கு வரணும். இப்போ ஒரு ஸ்பேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா ஒரு டேப் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பேராகிராஃப் செட்டிங்ஸ் பண்ணணும். பேராகிராஃப் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா பேராகிராஃப் டூல்ஸில் இந்த கார்னரில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பேராகிராஃப் அடிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இன்டென்டேஷனில் ஸ்பெஷல் அப்படின்ற இடத்துல போயிட்டு ஃபஸ்ட் லைன் மட்டும் எனக்கு 0.5 இன்ச்சஸில் வேணும், இல்லை எத்தனை இன்ச்சஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எத்தனை இன்ச்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 0.5 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பாருங்கள், ஃபஸ்ட் லைன் மட்டும் உள்ள தள்ளி இருக்கும். பிஃபோர் இங்கே ஸ்பேஸிங்கில் பிஃபோர் ஆஃப்டர், அதாவது ஒரு பேராகிராஃப்க்கு மேலே எப்படி ஸ்பேஸ் வேணும், ஒரு பேராகிராஃப்க்கு கீழே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுன்றதை இங்கே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ 6 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்க எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பேஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பேராகிராஃப்க்கு பிஃபோரும் 6 பாயிண்ட், பேராகிராஃப் ஆஃப்டருக்கு அப்புறமும் 6 பாயிண்ட். அதே மாதிரி 2 லைனுக்குள்ளே ஸ்பேஸிங் என்ன வேணும் அப்படின்றத சிங்கிள் ஸ்பேஸிங்னா இப்படி வரும். 1.5 லைன் ஸ்பேஸிங்
கொஞ்சம் ஸ்பேஸ் வரும், டபுள்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ நார்மலாக நம்ம வைக்கிறது சிங்கிள். ப்ராஜெக்டெல்லாம் பண்ணாங்க, அதுக்கு கண்டென்ட் அடிக்கிறீங்கன்னா 1.5 வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ எது வேணுமோ லைன் ஸ்பேஸிங் 1.5 வச்சுட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் டைப் அடிக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஸ்பேஸு நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பேராகிராஃப் நாம் அடிக்க போகிறோம். இப்போ ஒரு பேராகிராஃப் அடித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பேராகிராஃப் அடிக்கிறதுக்கு என்கிட்ட தட்டினீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பேராகிராஃபில் செட்டிங் பண்ணனால அந்த பேராகிராஃப் செட்டிங்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். நீங்கள் எவ்வளோ தூரம் அடிக்கிறீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணி வரும். இப்போ நான் பேராகிராஃப் அடிக்கலை, நான் ஒரு ஹெட்டிங் அடிக்க போகிறேன் அப்படின்னா இது பழையபடி வரணுன்னா பேக் ஸ்பேஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பழையபடி அந்த லெஃப்ட் சைடு ஓரத்தில் வந்துடும். இப்போ நான் ஒரு ஹெட்டிங் அடிக்க போகிறேன், அதாவது ஒரு லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து போல்டில், அதாவது திக்காக வேணும் அப்படின்னா பிஏ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போல்டு வரும். அண்டர்லைன் வேணும்னு நினச்சிங்கன்னா அண்டர்லைன். இப்போ இந்த எல்லோ கலரில் டிஸ்பிளே ஆகிருக்கிறதுலாம் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ முடிச்சிட்டோம், என்கிட்ட தட்டினீங்கன்னா அடுத்த லைனுக்கு வரும். லெஃப்ட் சைட்லேருந்து தான் அடிக்க போகிறீங்கன்னா இந்த போல்டை எடுத்துருங்க. போல்டை எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் கண்டென்ட் அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். டைப் அடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் செட் பண்ணணும். நம்ம என்ட்ரு தட்டிட்டு இப்போ நம்ம பேராகிராஃப்ன்ற அந்த குரூப்ஸில் மேலே பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் புல்லட்ஸ். புல்லட்ஸ்னால் டிசைன்ஸ் வரும். இப்போ நீங்கள் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்குது. இதில் எந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரும். புல்லட்ஸில் வேறு டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஃபைன் நியூ புல்லட், அதாவது இந்த புல்லட்டை தவிர இதில் இருக்க ஆப்ஷன்ஸை தவிர வேறு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா டிஃபைன் நியூ புல்லட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட் மாடலில் விங்டிங்ஸ் அப்படின்றதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னே இங்கே இந்த மாடல் வரும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் மாறிடுச்சு பாருங்கள். இல்லை எனக்கு வேறு ஃபாண்ட் மாடல் டிசைன் வேணும் அப்படின்னா சேம் இந்த புல்லட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் நியூ புல்லட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு விங்டிங்ஸ் வெப்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஃபாண்ட் மாடல் இருக்கு பாருங்கள். ஸோ என்ன மாடல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாடல் வந்துடும். அலைன்மெண்ட்டில் போயிட்டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே அந்த புல்லட்ஸ் வந்துடும். இதை ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்க உங்களுக்கு என்ன வருதுன்னா அப்படியே அந்த புல்லட்ஸ் கண்டினியூஸாக வந்துடுது. இப்போ நீங்கள் அடுத்து அடிக்க போகிறீங்க, வேறு மாடல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் இந்த புல்லட்டில் போயிட்டு டிஃபைன் நியூ புல்லட்டில் போயிட்டு இப்போ இந்த சிம்பிள்ஸில் போயிட்டு நீங்கள் வேறு மாடல் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. எல்லாமே அதே மாடல் மாறிடும். வேறு மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் ஸ்பேஸ் வச்சுட்டு லெஃப்ட் சைடு நீங்கள் வந்துடுங்க. வந்துட்டு திரும்பவும் போய் புல்லட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். புல்லட்ஸில் போய்ட்டு டிஃபைன் நியூ புல்லட்ஸ். இப்போ நாம் சிம்பிள்ஸில் நிறையா பார்த்துட்டோம். இப்போ பிக்சர்ஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் புல்லட்ஸ். எது வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரோலிங் பாரில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு இந்த மாடல் வேணும்னு நினச்சிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இன்ட்டு மாடல் வரும். இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் அடிக்கலாம். என்ன வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே வந்த பிறகு வேறு மாடல் வேணுன்னா பேக் ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கர்சர் வந்துடணும். லெஃப்ட் சைடு கர்சர் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், புல்லட்ஸில் போயிட்டு டிஃபைன் நியூ புல்லட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பிக்சர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்கள் ஃபோட்டோவே எனக்கு புல்லட்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்போர்ட் அப்படின்ற போயிட்டு எங்கே உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். இப்போ இதுதான் உங்களுக்கு புல்லட்ஸாக வேணும்னா பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோட்டோஸ் இங்கே இருக்குன்னா ஆட் பண்ண பிறகு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்கள் புல்லட்ஸை வந்து உங்கள் பிக்சராக வந்துடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இதுதான் புல்லட்ஸ். அடுத்து ஒரு பேராகிராஃப் அடிக்க போகிறீங்கன்னா என்ட்ரு தட்டிட்டு லெஃப்ட் சைடு கர்சர் வர்ற வரைக்கும் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுங்க. பேராகிராஃப் அடிக்க போகிறேன் அப்படின்னா சேம் அதே மாதிரி பேராகிராஃப் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் இன்டென்டேஷனில் ஃபஸ்ட் லைன் மட்டும் 0.5 கொடுத்துக்கோங்க. இப்போ லைன் ஸ்பேஸிங் மாற்றணுன்னா மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வேணான்னா அப்படியே இருக்கட்டும்னா ஓகே மட்டும் கொடுத்தா போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது அப்படியே வந்து நின்றோம். நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ட்ரு கொடுத்த பிறகு இப்போ சேம் பேராகிராஃப் மாதிரி தான் வரும். இந்த லெஃப்ட் சைடு கார்னர் கொண்டு வரதுக்கு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தது புல்லட்ஸ், அதுக்கடுத்து பார்க்க போகிறது நம்பர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன மாடல் உங்களுக்கு நம்பர் வேணும், ரோமன் லெட்டரில் வேணுமா, ஏபிசிடியில் வேணுமா, இது எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மேட்டராக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அடித்து முடிச்சிட்டிங்க. வேறு மாடல் நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஓரத்தில் வச்சிங்கன்னா ஆரோ கிடைக்கும் பாருங்கள். எங்கேருந்து செலக்ட் பண்ணணுமோ அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு லெஃப்ட் கிளிக்கை ட்ராக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த மாடல் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை சேஞ்ச் லிஸ்ட் லெவல் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும், ஐ மீன் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாடலில் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும் அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கணும், எந்த டெக்ஸ்ட்டும் உள்ளே தள்ளி வரணுமோ அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும். எவ்வளோ ஸ்பேஸ் வேணுன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் லிஸ்ட் லெவலில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெவலில் எனக்கு உள்ளே வேணும், லெவல் 7 வேணும் அப்படின்னா இப்படி போயிடும். ஸோ நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த நம்பரிங்கில் போயிட்டு சேஞ்ச் லிஸ்ட் லெவலில் எந்த லெவல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த லெவலை கிளிக் பண்ணிக்கலாம். டிஃபைன் நியூ நம்பர் ஃபார்மேட், இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்ஸில் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 0.01 அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலைன்மெண்ட் எந்த சைடு, லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு பண்ணிக்கோங்க, என்ன ஃபார்மேட்டில் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஏன் இப்போ இந்த இடத்துல ப்ரிவியூவில் உள்ள தள்ளி இருக்குன்னா நம்ம லெவல் 3 செலக்ட் பண்ணனால அப்படி இருக்குது. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். திரும்பவும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன மாடல், வேறு மாடல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்பேஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் சேஞ்ச் லிஸ்ட் லெவலில் போய்ட்டு 1வது லெவல் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்துடும். இதுக்கு பேர் நம்பரிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி லெவல் லிஸ்ட். இதிலே என்ன மாடல்ஸில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாடலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட் லெவலை சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பரிங்கில் பார்த்தீங்கன்னா 0.1 2 எந்த மாடல்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் என்ன மாடல் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாடலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். 1.5 1 1 1 வருது. ஸோ இந்த மாடல் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர், ரைட் அலைன்மெண்ட். ஜஸ்டிஃபை அப்படின்னா என்ன, இப்போ நான் அந்த பேராகிராஃபுக்கு இப்போ நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த செகண்ட் பேராகிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த 2வது லைனில் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ஈவன் பண்ணி அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா கர்சரை வச்சுட்டு இப்படி செலக்ட் பண்ணால் போதும். இப்போ ஒரு பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், செலக்ட் பண்ணால் இந்த ஸ்பேஸ் வராமல் இருக்குன்னா ஜஸ்டிஃபைன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ஜஸ்டிஃபை. ஒரு மெத்தட் கர்சரை வச்சு இப்படி செலக்ட் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் எந்த பேராகிராஃப் வேணுமோ அதை மேலே வச்சு 1 2 3
ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேராகிராஃபே செலக்ட் ஆயிரும். அதில் ஜஸ்டிஃபைன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஜே, கீபோர்டில் கண்ட்ரோல் ஜேன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஈவன் ஆகிரும். இப்போ நீங்கள் அடிச்சிருக்க லிஸ்ட்டில் இந்த கண்டென்ட், இந்த 4 கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளி வேணும்னு நினச்சிங்கன்னா எதுலேருந்து வேணுமோ அங்கே கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்ரீஸ் இன்டென்ட்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போகும். இன்க்ரீஸ் இன்டென்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே மூவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். எப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துடலாம். எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் தான் கிளிக் ஆகும். ஏன்னா இது ஒரு தனி செட்டாக நம்ம புல்லட்ஸ் செட் பண்ணியிருக்கோம், இதுக்கு தனியாக பண்ணியிருக்கோம், இதுக்கு தனியாக பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்த கிளிக் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் மூவ் ஆகும். ஷார்ட் அப்படின்னா என்னென்னா ஏபிசிடி, அதாவது A to Z ஆர்டரில் இதை ஷார்ட் பண்ணி கொடுக்கும். எது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரணும்னு நினைக்கிறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேன்னு கொடுத்தா போதும். to Z ஆர்டரில் இப்போ நம்மளுக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. பேராகிராஃப் நம்ம செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு லைன் ஸ்பேஸிங் பண்ணோம். இங்கே அதே இது நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம். இந்த கமாண்டை இங்கேயும் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 1ன்னா சிங்கிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும்படி பண்ணோன்னா இப்போ நான் இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு 1ன்னா பார்த்திங்கன்னா என்ன சைஸில் இருக்குதுன்னு தெரியும். 1.15, 1.5, 2 எப்படி இருக்குது, 2.5, 3. இல்லை நீங்கள் ஸ்பேஸிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே பாருங்கள், ப்ரிவியூவில் காமிக்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது போகும். ஸோ நார்மலாக எவ்வளோ ஸ்பேஸிங், சாதாரண ஒரு டாக்குமெண்ட் அடிக்கிங்கன்னா 1 ஓகே, ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அடிச்சிங்கன்னா மட்டும்தான் 1.5 வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்பேஸிங். அடுத்து பார்க்க போகிறது ஷேடிங். இந்த சென்டென்ஸை மட்டும் நான் ஷேட் பண்ணி காமிக்கணுன்னா அந்த இடத்துல கர்சரை மட்டும் வச்சா போதும். அதுக்கடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த கலர்ஸ் நீங்கள் ஷேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை கிளிக் பண்ணிட்டா போதும். இந்த கண்டென்ட் சென்டராக வேணும் அப்படின்னா அழகாக இருக்குன்னா சென்டர்னு கிளிக் பண்ணால் போதும். இதுதான் ஷேடிங். வேணான்னு நினச்சிங்கன்னா நோ கலர்னு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும். இல்லை இது தவிர வேறு கலர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோர் கலர்ஸில் போய்ட்டு என்ன கலர் வேணுன்றதை இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த கலர் மாறிடும். இதே டிசைன் இந்த கம்ப்யூட்டர் பேசிக்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா கிளிப்போர்டில் ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் மாதிரி சிம்பிள் வரும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வச்சு கிளிக் பண்ணால் போதும், அந்த மாடல் அங்கே வந்துடும். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஷன்ஸையும் டீட்டெயிலாக கற்றுக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.